வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. சட்டத்திற்கு உட்பட்ட அனைவரையும் அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவு. அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என தூய்மை பணியாளர்களிடம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திட்டவட்டம். அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டத்தை நடத்திக் கொள்ளலாம் எனவும் அறிவிப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் போராட்டத்தை தொடருவோம் என தூய்மை பணியாளர்கள் திட்டவட்டம். சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு போலீசார் குவிக்கப்பட்டு வருவதால் பதற்றமான சூழல். சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவிப்பு. மசோதா விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டிய பிறகும் RN ரவி தனது நிலைப்பாட்டை மாற்றவில்லை என குற்றச்சாட்டு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RN ரவியிடம் பட்டம் பெற மறுத்த மாணவி. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக ஆளுநர் செயல்படுவதால் அவர் கையால் பட்டம் வாங்கவில்லை என மாணவி ஜீன் ஜோசப் விளக்கம். கிளைஸ் ஜூல் RL, மார்டின் சவுந்தர் M, அரசம்மாள் S. திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஓரணியில் தமிழ்நாடு, உறுப்பினர் சேர்க்கை, வாக்காளர் பட்டியல் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை. வாக்கு திருட்டு மற்றும் SIR குளறுபடிகளுக்கு திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றம். திமுகவின் கோரிக்கைகளை ஏற்று நியாயமான முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை. தேர்தல் நடத்துவதில் மட்டுமல்ல, வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதிலும் தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கைகோர்த்து நிற்பது கவலை அளிக்கிறது. பாஜகவின் தில்லுமுல்லுகளுக்கு தேர்தல் ஆணையம் துணை போவது ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக மாற்றும் செயல் எனவும் திமுக கண்டனம். திருப்பத்தூரில் விவசாய சங்க நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம். அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் அக்கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதிமுகவின் போக்கு தற்போது சரியில்லை என திமுகவில் இணைந்த மைத்ரேயன் விமர்சனம். பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் அதிமுகவில் பலர் மனக்குழப்பத்தில் உள்ளதாக பேட்டி. அதிமுகவினுடைய போக்கு சரியாக இல்லை. எந்த அடிப்படையிலே அவர்களிடையே ஒரு ஒருமித்த கருத்து வரப்போகிறது, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அமைப்பார்கள் என்ற ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கிறது. கழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. தூத்துக்குடி அரசு கல்லூரியில் நாட்டு வெடிகுண்டு வெடித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். புத்தக பையில் அறிவாள், அரசு கல்லூரிக்குள் நாட்டு வெடிகுண்டுதான் ஸ்டாலின் மாடல் அரசு கல்வியை கொண்டு சென்றுள்ள நிலை என கடும் தாக்கு. அரசியல் ரீதியான விமர்சனங்களை முன்வைத்தால் மட்டும் பாய்ந்து வந்து வீரவசனம் பேசும் MK ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை பற்றி கேட்டால் பம்மிக் கொள்வது ஏன்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி.
பாமக தலைவர் பதவி விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தை நாடும் அன்புமணி. மாமல்லபுரத்தில் தமது தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் உள்ள வீடுகளை இடிக்க மாநகராட்சி அதிகாரி உத்தரவிட்டதற்கு கடும் எதிர்ப்பு. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் துணை மேயர் மகேஷ்குமாரின் தூண்டுதலின் பேரில் வீடுகளை இடிக்க முயற்சி என புகார். சென்னை திருவொற்றியூர் அடுத்த சாத்தாங்காடு பகுதியில் மாநகராட்சி அனுமதி இல்லை என 8 வீடுகளுக்கு சீல். நீதிமன்ற நகலை காட்டாமலேயே அதிகாரிகள் அத்துமீறி வீட்டை விட்டு வெளியேற்றியதாக உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய் வரி முறைகேடு விவகாரத்தில் கைதான மேயரின் கணவர் பொன்வசந்த் மருத்துவமனையில் அனுமதி. அதிக ரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு அதிகம் மற்றும் இசிஜியில் மாறுதலாக உள்ளதாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. ராணிப்பேட்டை மாவட்டம் பாலஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் பிறந்த 1 வாரமான குழந்தை உயிரிழப்பு. அரசு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என குற்றம் சாட்டி தந்தை தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. விழுப்புரம் திருவிக வீதியில் உள்ள சரஸ்வதி மெட்ரிக் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவன் மயங்கி விழுந்து மரணம். சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் விசாரணை. சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் 3வது நாளாக தொடரும் சோதனை. கட்டுக்கட்டாக முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிய வருமான வரித்துறை அதிகாரிகள். அரக்கோணம் நகர் காவல் ஆய்வாளர் தங்க குருநாதன் அதிரடியாக பணியிட நீக்கம். கொலை தொடர்பாக தகவல் தெரிந்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் நடவடிக்கை என தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கடும் ஆக்ரோஷத்துடன் இரும்பு வேலியை உடைக்க முயன்ற காட்டு யானை. அதிக சத்தம் எழுப்பி வனப்பகுதிக்குள் யானையை விரட்டி அடித்த வனத்துறையினர். ஈரோடு மாவட்டம் புதுப்பாளையத்தில் குருநாத சுவாமி கோயில் ஆடி தேர் திருவிழா கோலாகலம். 60 அடி உயர மகமேறு தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த குருநாத சுவாமி மற்றும் பெருமாள்.